ஃபிஷ்ஷோட கலரே வந்து உங்களுக்கு அந்த ரெட்னாலும் உங்களுக்கு அந்த பிளட் ரெட் மாதிரி இல்லைன்னா அந்த ஒரு மாதிரி மெரூன் ரெட் மாதிரி வரும் இந்த ஃபிஷ்ஷோட கலர். ஒவ்வொரு ஸ்கேலும் கலரா இருக்குங்களா? ஆமா ஆமா. அது வந்து எப்படின்னா ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்ட், அதுல வந்து ஓவர் கோட் ஆன மாதிரி இது. அந்த நேம் எல்லாம் சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் அவங்களுடைய பெரிய பெரிய பிரீடர்ஸோட ஃபீமேல் தான். நேம் வந்து நான் சொல்லிட்டேன் பாருங்க, சொல்லிட்டேன். அது கிடையாது. அது கிடையாதா? இந்த மீனை வந்து நம்ம ஃப்ளவரான் கூட ஹைபிரிட் பண்ணுவோம், அதான் பிரீட் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னா என்ன மாதிரியான ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம்? கொண்டு தேடிட்டு இருக்கீங்க? இருக்கு, நிறைய இருக்கு. இது வரைக்கும் பிரீடா பண்ண எடுக்கலையா? அந்த மாதிரி சிப்ளிங் ஃபிஷ்ஷா நம்ம பிரீட் பண்ணலாங்களா? பண்ணலாம், ஆனா பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. இருக்கிறதே வந்து கொஞ்சம் கஷ்டமானது பாத்தீங்கன்னா அந்த குஞ்சு மீனுங்க வளர்க்கறது தான். அதை எடுத்துறது இங்க விட்டுடுறாரு. அந்த குஞ்சு மீனுகளை வந்து வளர்த்தது என்னோட வேலைதான். இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு வந்து சித்தார்த் ப்ரோ வந்து ஒப்படைச்சிருக்காரு. எங்க இருக்கும் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். புல்லிஜின் வீஜா ஃபார்ம் அவரோட இண்டோர் செட்டப்க்கு வந்திருக்கும். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஒரு 3 பேர் வந்து நான் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி அதை வந்து பிரீட் பண்ண போறாப்புல. ஸோ பேர் சூஸிங் வந்து நான் பண்ண போறேன். அதுக்கு கைடு அவருமே பண்ணுவார். இந்த பேர் போட்டால் நல்லா இருக்கும், இது எப்படி வரும் அவுட்புட் அப்படின்றதுல அவர் சொல்றாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் மேல் ஃபீமேல்ஸ் வந்து சூஸ் பண்ணி பிரீட் பண்ண போறேன். ஒரு பேர் கிடையாது, 3 வீஜாஸ்க்கு வந்து பேர் வந்து நான் செலக்ட் பண்ணி இன்னைக்கு செட் பண்ண போறோம். அது செட் ஆகும் ஆகாம போகும் அந்த மாதிரிலாம் சொல்றாப்புல. அது என்னன்றதுல நமக்கு ஐடியா இல்லை. ஸோ ஆல்ரெடி அவுட்டோர்ல சிமெண்ட் டேங்க்ஸ்லாம் வந்து கவர் பண்ணிட்டோம். இப்போ இண்டோர்ல அவரோட கலெக்ஷன்ஸ் மேல் ஃபீமேல்லாம் எந்த மாதிரி இருக்கு, டேங்க்ஸ்ல எப்படி வச்சிருக்காரு, பயங்கரமா வச்சிருப்பாரு. ஸோ எப்படி அப்படின்றத நம்ம அப்படியே போய் பார்க்கலாம். இது 3வது டைம்ல ப்ரோ நம்ம உங்க ஃபார்ம்ல எடுக்கிறது. ஆமாமா ப்ரோ, எப்பயுமே இதே இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். ஆமாமாங்க. இப்ப இது என்ன விஷயம் ப்ரோ? இது வந்து ஹைபிரிட் வீசா ப்ரோ, பேபி ஹைபிரிட். இப்ப இந்த ஃப்ளவரான்லயுமே வந்து பேபி ஃபேஸ்ன்றது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சரிங்க. இப்ப இந்த பேபி ஃபேஸ் அப்படின்றது ஷார்ட்டான மவுத் மட்டும் தானா, இல்ல வேற என்னென்னலாம் அது பேபி ஃபேஸா தெரியும்? ரொம்ப டைனி மவுத் ப்ரோ. மத்த மவுத் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குட்டியா இருக்கும். சின்ன வாய் க்ளோஸ் பண்ணுச்சுன்னா, இப்ப ஃபுட் போடுறதுனால கேஸ் பண்ணிட்டு இருக்கு, இல்லைன்னா வாய் திறந்து மூடுறதே தெரியாது. நம்ம வாயில இது போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாய் க்ளோஸ் பண்ணுச்சுன்னா சின்ன ஒரு பிளேடு போட்டு கீறி விட்டா எப்படி இருக்கும் அது மாதிரிதான் இருக்கும். லிப்ஸுமே ரொம்ப குட்டியா தான் இருக்கும். அப்புறம் அந்த உங்களுக்கு வந்து அப்படி இருந்ததுனாவே பெரிய பாடி சின்ன ஃபேஸ் இருந்ததுனாவே அந்த ஒரு பேபி ஃபேஸ்ன்ற இது வந்துடும். பெரிய பாடி சின்ன ஃபேஸ், அது மெயினா மவுத் தானா? மவுத் தான், மெயின் மவுத் தான். ரொம்ப க்ளோஸ்ட் மவுத், ரொம்ப டைனி மவுத் இருந்தாவே அதுக்கு பேபி ஃபேஸ். மத்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புட்டு புட்டுன்னு இருக்கும். உங்களுக்கு என்னதான் மூஞ்சி முறைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஹேமர் ஹெட் அப்படி பெருசா அப்படி இருந்தாலுமே வாய் குட்டியா இருந்தா உங்களுக்கு அந்த பேபி ஃபேஸ் மாதிரி தான் வரும். இது ஹேமர் ஹெட் தான் சொல்லுவாங்களா? ஆமா, இது அந்த டைப். லாஸ்ட் டைம் வந்து வரும்போது பாத்துருப்பீங்க ப்ரோ, இவ்வளவு பெரிய ஹம்ப் இருக்கிற மாதிரி வீஜா உங்ககிட்ட பார்த்த மாதிரி ஞாபகமே இல்ல. இல்ல, லாஸ்ட் டைம் வரும்போது ஹம்ப் சின்னதா தான் இருக்கும். சின்னதா தான் இருந்துச்சு. ஆமா, லாஸ்ட் டைம் உங்க வீடியோல வந்து ஒரு ஃபிஷ் குட்டிங்க பாத்துக்கிட்டு இருந்ததுன்னு நம்ம பாத்துருப்போம். அது இந்த ஃபிஷ் தான். அப்ப வந்து ஹம்பே இருக்காது, லைட்டா தான் இருக்கும். இப்ப நல்லா இந்த ஏஜ் ஆக ஹம்ப் நல்லா பெருசா வருது. இன்னும் இப்ப எவ்வளவு வயசாகுது இதுக்கு? இதுக்கு ஒரு 1.5 வயசுல இருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கும் ப்ரோ. 2 கூட இருக்காது, 1.5 வயசு 1.25 அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்ப இன்னும் ஏஜாவா ஹம்ப் வருமா? நல்லா பெருசா போறது. வீசா பொறுத்த வரைக்கும் ஏஜ் ஆக தான் ஹம்ப் வரும். இது ஹைபிரிட்ங்கிறதுனால இது குயிக்கா வருது. சீக்கிரம் 1 வயசு சீக்கிரங்களா ப்ரோ? இதே இங்க பியூர் பிரீட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிலனூரஸ் அதுக்கெல்லாம் மான்ஸ்டர் காக்கே கூட வரும். ஆனா அதெல்லாம் எப்ப வரும்னா 4 வயசு 5 வயசுக்கு மேலதான் ஸ்டார்ட் ஆகும். எல்லா ஃபிஷ்ஷுக்கும் வருமா, இல்ல அது ஒரு சில ஃபிஷ்க்கு மட்டும் தான்? ஒரு சில ஃபிஷ்ஷோட வெரைட்டிஸ்க்கு மட்டும் வரும். இல்ல ப்ரோ, எல்லா ஃபிஷ்ஷுக்கும் ஹம்ப் வரும் ப்ரோ. ஆனா ஹம்ப் நல்ல பெரிய ஹம்ப் வர்றது வந்து பாத்தீங்கன்னா மிலனூரஸ், சின்ஸ்ஃபிலம், இது 2க்கு மட்டும் தான் நல்ல பெரிய ஹம்ப் வரும். மத்ததுக்கெல்லாம் வரும், அதோட கொஞ்சம் கம்மியா தான் வரும். ஓகே ஓகே. இப்ப பிரீடிங்க்கு என்ன செலக்ட் பண்ண சொன்னீங்களா? ஆமாங்க. எந்த மீன் வேணா சூஸ் பண்ணிக்கலாங்களா? சூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. அதுக்கு வந்து எந்தெந்த மீன் விட்டா நல்லா இருக்குன்ற மாதிரி நான் கைட் பண்றேன். இல்லைன்னா ஜென்ரலா எப்படி சூஸ் பண்றோம் கைட் பண்றேன். அதை வச்சு நீங்க ஃபீமேல்ஸ் ஒரு ஐடியா வரும்ல. அதுல இவன் கிட்டத்தட்ட வந்து அந்த ஃப்ளவரான் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஃப்ளவரான் பிடிக்கும். ஓகே ஓகே. அவன் அது மாதிரியே பயங்கரமா இருக்கான். இந்த பேபி ஃபேஸ்லாம் வேற சொல்றீங்க. இவனை சூஸ் பண்ணிக்கலாமா ஒரு மீனா? ஓகே ஓகே, சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ்ஷோட ஃபீச்சர்ஸ் பாத்துக்கங்க. சோ இந்த ஃபிஷ் கூட இன்னும் எது சேர்த்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கறது மாதிரி நம்ம இதே ஃபீச்சர்ஸ் இருக்க ஃபீமேல் நம்ம பாக்கணுமா? அது நீங்க நான் சொல்றேன், எந்த நீங்க ஃபீமேல் பார்க்கும்போது எந்த ஃபீமேலுக்கு இது கூட போட்டா எந்த ஃபீமேலுக்கு எப்படி ஒரு ரிசல்ட் வரும்னு நான் சொல்றேன். இது பேபி ஃபேஸ்னு அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்படி சொல்ற உங்களுக்கு கொஞ்சம் இது பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, இவன பேபி ஃபேஸ் ரைட். அடுத்து போலாமா? ஓகே. எத்தனை ஃபீட் டேங்க் ப்ரோ இது? 6 feet ப்ரோ. 6 feet. மோஸ்டாவே 4 to 6 feetல தான் வச்சிருப்பீங்களா? 5 to 6 மோஸ்டா. 5 to 6, 4 கிடையாதுங்களா? 4 இருக்குது. அது இது மட்டும் பார்ட்டிஷன் போட்டு ஃபீமேல்ஸ் வச்சு அந்த மாதிரி. ஓகே, அப்ப நீங்களும் மேலா பேஸ்ட் தான்? மேல் அப்படி கிடையாது, ஃபீமேல் இல்ல நான் சொல்றேன். ஃப்ரெண்ட் ஒரு டைம் சொல்லியிருந்தாரு,
ஃபீமேலை வந்து நம்ம வளர்க்க மாட்டோம், சரியா பாத்துக்க மாட்டோம். அப்ப நம்ம வந்து வீஜா பேஸ்ட் ஃப்ளோரானா பேஸ்ட்னு சொல்லக்கூடாது, மேலா பேஸ்ட் தான் சொல்லணும்னு சொன்னாப்ல. அப்ப அது மாதிரி நீங்களும் ஃபீமேல பாடிஷன் தானே போட்டு வச்சுக்கிறீங்க? ஃபீமேல் தனியாவும் போட்டு வச்சிருக்குன்னு ரொம்ப ரொம்ப. ஆமா, ஃபீமேல் என்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, மேல் தான் கம்மியா இருக்கு. சோ மேலுக்கு வந்து 5 to 6 feet கொடுத்துருவேன். ஃபீமேலுக்குமே பெரிய 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 டேங்க்லயும் ஃபீமேலும் தனித்தனியா தான் போட்டு வச்சிருக்கேன். ஈவன் மேலும் கூட இம்பார்ட்டன்ஸ் பொறுத்து போட்டு வச்சுக்கிறேன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ரைட், அந்த வெரைட்டியை பொறுத்து அதோட குவாலிட்டியை பொறுத்து. ஆமா, எவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எவ்வளவு எக்ஸ்பென்சிவ், எவ்வளவு பிரீமியம், அதை பொறுத்துன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப டார்க் ரெட்டா இருக்கானோ? ஆமா ப்ரோ, இந்த ஃபிஷ்ஷோட கலரே வந்து உங்களுக்கு அந்த ரெட்னாலும் உங்களுக்கு அந்த பிளட் ரெட் மாதிரி இல்லைன்னா அந்த ஒரு மாதிரி மெரூன் ரெட் மாதிரி வரும் இந்த ஃபிஷ்ஷோட கலர். ஓகே, உங்களுக்கு அங்க இருக்கறதுனால அங்கேயே போறானா? ஆமா, இல்ல நீங்க நழுந்து வர்றதுனால வர்றதுல இருக்கு. இதுக்கும் ஹம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கொயர் ஹம்ப் மாதிரி வரும். வீஜா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹம்ப் எந்த வீஜா பாத்தீங்கன்னாலும் தொட்டு பாத்தீங்கன்னா பாறை மாதிரி இருக்கும். உங்களுக்கு குளக்கலான்னு இருக்காது. அதனால உங்களுக்கு ஃபிஷ் ஸ்ட்ரெஸ் ஆகி எங்கேயாவது இடம் மாத்து 4 நாள் ஃபுட்டு கொடுக்காம இருக்கிறோம் அப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஹம்ப்ல பெருசா குறையவே குறையாது. அப்படியே தான் இருக்கும், சாலிடா இருக்கும். வளர வளர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வரும். எனக்கு ஒரு டவுட், இந்த மாதிரி பெரிய பெரிய ஹம்ப் இருக்க வீஜஸ் இதுக்கு முன்னாடி என்கிட்ட காமிச்சிங்களா? இதுக்கு முன்னாடிங்களா? ஆமா, இல்ல இந்த ஃபிஷ் இதுக்கு முன்னாடி இந்த ஃபிஷ் நீங்க பாத்திருக்கீங்க. அப்ப பிரீடிங் எல்லாமே நான் தான் சொன்னேன் இல்லைங்க, அவசரப்பட்டு நீங்க வரும்போது பேரா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டேன். ஆனா எல்லாமே வந்து பார்த்தா பிரீட் ஆயிடுச்சு. அப்ப வந்து இது அப்போ இந்த ஃபிஷ் பிரீட் ஆயிட்டு இருந்த ஃபிஷ் தான். ரொம்ப கலர் எல்லாம் குறைஞ்சு போய் அப்படி இருந்தது. இப்ப எனக்கு என்னமோ நீங்க இப்ப காட்டுற ஒவ்வொரு விஷயமும் மேசிவ் ஹம்பா இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க காமிச்ச மாதிரியே ஒரு ஃபீல் இல்ல ப்ரோ. அதுக்கு முன்னாடி எல்லாம் குட்டி குட்டி ஹம்பா இருந்தது ப்ரோ. நீங்க வரும்போது வளர்ந்துருக்குது, அவ்வளவுதான். ஓகே, உங்க பாடி பேட்டர்னுமே நல்லா இருக்கு. அந்த ஆமா மார்க்கிங்ஸ். ஆமா உங்களுக்கு இன்னும் வளரும். பெருசாக வீஜா பொறுத்த வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன சொல்றதுங்க, தே வில் நெவர் ஸ்டாப் க்ரோயிங் மாதிரி. அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். பாடியும் வளரும், ஹம்பும் வளரும், எல்லாமே வளரும். இந்த மாதிரி இது ஹைபிரிட்ஸ் தானே? ஹைபிரிட் தான். இது வந்து ஆக்சுவலி லெஜெண்ட் ரீஜன் சொல்லுவாங்க. அது ஒரு சார்ட்டே இருக்கு, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். லெஜெண்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டெக்னிக்கலி பார்த்தா அவங்க சொல்றது, தாய்லாந்து பீப்புள் சொல்றது F0.125 அந்த மாதிரி கேட்டகரியில வரும். F0.125 அந்த மாதிரி கேட்டகரி. 0.1 அது கம்ஃபால இருந்து எடுத்து வந்த 3வது ஜெனரேஷன் ப்ரோ. அது என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். கம்ஃபால இருந்தா? ஆமா, F1 கம்ஃபால இருந்து எடுத்துட்டு வந்த 3வது ஜெனரேஷன். ஓகே. அதெல்லாம் லெஜெண்ட் ரீஜெண்ட் அது மாதிரி. நம்ம F1க்கும் F0ல இருந்து போட்டு எடுப்பாங்களா? F1க்கு இல்ல, கரெக்ட். கம்ஃபா ஃப்ளவர் வீஜா பியூர் வீஜா வந்து F0 எடுத்துக்குவாங்க. அதை எடுத்து F1 கொண்டு வருவாங்க. அதுல இருந்து வந்த 3வது ஜெனரேஷன் இந்த ஃபிஷ். நம்ம பேபி ஃபிஷ் ஒண்ணு பார்த்தோம் இல்லைங்க, அது வந்து 4வது ஜெனரேஷன். இதுல இருந்து திரும்ப அதை ஒண்ணு எடுத்துட்டு வரணும். சோ இதோட இதுக்கு வந்து கொஞ்சம் ரிசல்ட் growth எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். அதை கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட் சீக்கிரம் வந்துடும். ஆமா. என்கிட்ட நீங்க ஜெனரலா ஸ்லோ ரிசல்ட் தான். நீங்க சொன்னதெல்லாம் என்கிட்ட திரும்ப சொல்ல சொன்னீங்கன்னா மாட்டிப்பேன் நானு. ஓகே இல்ல ப்ரோ, இது ரிசல்ட் வந்து சீக்கிரம் வந்துரும்னா இதுவே ஸ்லோ ரிசல்ட் தான். பட் மத்த விஜாவை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து கொஞ்சம் ரிசல்ட் சீக்கிரம் வரும். ஓகே, அப்ப இதோட குட்டி எல்லாம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ்மே அதுதான் இதுக்கு எந்த மாதிரி பேரை போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு வரும். நீங்க இதுக்கு வந்து நீங்க ஈவன் ஹைபிரிட் இது லெஜெண்டா? இது லெஜெண்ட் ரீஜெண்ட் அதெல்லாம் அவங்க பேர் வச்சது. இது டெக்னிக்கலி பார்த்தா 3rd ஜெனரேஷன். ஓகே, சரி, இவனை நான் லெஜெண்ட் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே, இவனையுமே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, லெஜெண்ட். இதுல காக்கி லெஜெண்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நான் வீஜா எடுத்தாலும் எனக்குலாம் இந்த மாதிரி வீஜாவோட குட்டி எடுக்கதான் ஆசை. ஏன்னா ரிசல்ட் சீக்கிரம் வரும்ன்றீங்க. ஆமா, ரிசல்ட் சீக்கிரம் வரும். ஆனா லைஃப் ஸ்பேன் கம்மியா தான் இருக்கும். ஒரிஜினல் பியூர் வீஜாஸ் மாதிரிலாம் இருக்காது. ஆமா, உங்களுக்கு இந்த ஃபிஷ் இல்ல எந்த ஃபிஷ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஃபாஸ்டர் ரிசல்ட் எவ்வளவு வருதோ அவ்வளவு லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிட்டு போகும். ஸ்லோ ரிசல்ட் எவ்வளவு வருதோ லைஃப் ஸ்பேன்ன்றது ஃப்ளவரானோட இதுக்கு பெட்டரா இருக்குமா எப்படின்னு கேக்குறேன். அது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லைஃப் ஸ்பேன் நல்லாவே இருக்கும். ஏன்னா அது வந்து குயிக் ரிசல்ட்டும் உங்களுக்கு குயிக்கா எல்லாமே growth ஆகும். குயிக்கா உங்களுக்கு 12-13 வருஷம் இதுங்கெல்லாம் வருமா ப்ரோ? ஒரு டாக் ஏஜ் வச்சு சொல்றேன். இது லெஜெண்ட் இதெல்லாம் அந்த அளவுக்கு வரும். லெஜெண்ட்ஸ்லாம் அந்த அளவுக்கு வரும். ஆமா. சரிங்க ப்ரோ. லெஜெண்ட் ஒன்னு, பேபி ஃபிஷ் ஒன்னு பார்த்து வச்சிருக்கோம். ஓகே, அடுத்து பார்க்கலாங்களா? ஓகே. இது வந்து கிராஸ் பிரீட் ப்ரோ. 5 பிளட் கிராஸ் பிரீட். நீங்க இது வரைக்கும் ஹைபிரிடுக்கும் கிராஸ் பிரீடுக்கும் என்ன வித்தியாசம்? ஹைபிரிட்ங்கிறது உங்களுக்கு டோட்டலா வேற ஸ்பீசிஸ் மிக்ஸ் ஆயிருக்கும். ஆமா, அது எவ்வளவு வேற ஸ்பீசிஸ் மிக்ஸ் ஆயிருக்கும் ஹைபிரிட். ஆமா, அது எவ்வளவு பெர்சன்டேஜ்ன்றத பொறுத்து. ஈவன் ஃப்ளவரான் கம்ஃபா F1 கம்ஃபா கூட ஹைபிரிட் தான். ஓகே. சோ அப்படி பார்க்கும்போது இதுல வேற ஸ்பீசிஸ் எதுவுமே மிக்ஸ் பண்ணாம வீஜாக்குள்ள இருக்கிற வேற வெரைட்டிஸ் இருக்குல்ல, ஆமா, அது மிக்ஸ் பண்றதுதான் உங்களுக்கு கிராஸ் பிரீட். இப்ப நம்ம ஹைபிரிட் வீஜா பாக்குறதெல்லாம் வேற வெரைட்டியோட மிக்ஸ் பண்ணி வர்றது. அதர் தென் வீஜா.
ஆமா ஆமா, அதுல வந்து வீஜோட பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குதுன்றது மேக்ஸிமம் ஃப்ளோரான் கூட இப்ப கிராஸ் ஆகி வர்றது ஹைபிரிட் பெரும்பாலும் அப்படிதானே இருக்கும். ஆமா 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 ப்ரோ, எப்படி வேணாலும் கிராஸ் பண்ணலாம். இப்ப வீஜா ஹைபிரிட் வீஜானா 90% வீஜா இருக்கும், 10% வேற ஃபிஷ் இருந்தாலும் அது ஹைபிரிட் தான். ஓகே ஓகே ஓகே. சோ இது வந்து வீஜாஸ்குள்ளே கிராஸ் பண்ணி வந்து கிராஸ் பிரீட். ஆமா, வீஜாக்குள்ளே கிராஸ் பண்ணி வந்து வேற எந்த ஸ்பீசிஸுமே இருக்காது. ஆல்ரெடி ஆனா நீங்க எனக்கு சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், மறந்துட்டு இருக்கேன். ஓகே ரைட். இவன் என்ன ரொம்ப ஒரு மாதிரி அக்ரெசிவா இருக்கான் ப்ரோ? அது 5 blood ப்ரோ. ஜென்ரலாவே அந்த டாக்ஸ்லயே பிட்புல் மாதிரி டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓகே 5 bloodனா ஏற்கனவே ஒன்னு காமிச்சிருந்தீங்களே அந்த மாதிரி. அது வேற. அது அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப சரியான அக்ரெசிவ், இதோட பயங்கரமான அக்ரெசிவ்ங்க. ஓகே. அதனாலதான் பிரீட் பண்றதுக்கு ரொம்ப டேங்க்ல பிரீட் பண்றதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்படி அதை கொண்டு போய் சிமெண்ட் டேங்க்ல போட்டா தான் பிரீட் பண்ண முடியும். ஓகே. சரி இன்னொன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு தான் எல்லாருமே கேக்குறவங்க பூரா அந்த ஃபிஷ் தான் வேணும் நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. ஓகே. அதனாலதான் அது மாதிரி ஒரு காப்பி எடுத்துக்கலாம்னு எடுத்துட்டேன். இது அதுவும் இல்லாம ரொம்ப யங்கும் கூட. அதனால ஆமா, இன்னும் 7-8 வருஷம் கூட பிரீட் ஆகும். அதனால எடுத்து வச்சுக்கலாம்னு வச்சுட்டு. ரைட் 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 ரைட். 5 blood. இப்ப பழைய 5 blood பிரீட் பண்ண முடியல கிளாஸ் டேங்க்ல. கிளாஸ் டேங்க்ல பிரீட் பண்றது கஷ்டம், ரொம்ப அக்ரெசிவா இருக்கு. சரி, இவனை ஒரு கண்ணு வச்சுப்போம். ஓகே. நிக் நேம் வந்து இவனுக்கு 5 blood வச்சுக்கலாம். 5 blood சின்னது. சன்கனைஸ் அவனுக்கு சன்கனைஸ், நோஸ் பஞ்ச். பழைய 5 bloodக்கு நல்ல சன்கனைஸ் ஞாபகம் இருக்கு. ஆமா ஆமா, அது வந்து உங்களுக்கு மேசிவான ஃபிஷ். அது இதுக்கு ஹம்ப் அதோட நல்லா வரும் பெருசாக பெருசாக. ஓகே. அதுக்கு வந்து எல்லாம் ப்ரொபோஷனலா இருக்கும் அந்த ஃபிஷ்க்கு. ஹைபிரிட்ஸ்க்கு வந்து அந்த போலிங்ஸ் வந்து நல்லா நமக்கு தனித்தனியா தெரியுமோ? என்ன ப்ரோ? ஹைபிரிட் போலிங்ஸ் பாடியில இருக்க அப்படி இல்ல, நம்ம எப்படி டிசைட் இது எப்படி வரணும்னு நம்ம சூஸ் பண்ணி பிரீட் பண்றோமோ அதை பொறுத்து. பர்லிங்ஸ் தான். ஆமா, பர்லிங்ஸ் இல்லாமையும் நம்ம கொண்டு பிரீட் பண்ணி கொண்டு வரலாம். ஃபுல் பர்லிங்ஸோடவே நம்ம பிரீட் பண்ணி கொண்டு வரலாம். இது கொஞ்சம் கிராஸ் பிரீடிங்லயே. இது கிராஸ் பிரீட்ல பர்லிங்ஸ் மோஸ்ட்லி வந்து வீஜால பெருசா எதுக்குமே பர்லிங்ஸ் வராது. பியூர் பிரீட்ல 1-2 செலக்டிவ் பிரீட் பண்ணி அது ஒரு ஜெனரேஷனா எடுத்துட்டு போகணும். அப்படி எடுத்துட்டு வந்தாங்கன்னா அதுல பர்லிங்ஸ் கொண்டு வரலாம். அது மாதிரி ப்ளூ ஸ்பாட்டட் சின்ச் ஃபிலம் இது மாதிரிலாம் இருக்கு. மத்ததெல்லாம் பர்லிங்ஸ் இல்ல, ஆனா ஸ்கேல்ஸ் வந்து பேர்ல்ஸ் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி வீஜஸ் நிறைய இருக்கு பியூர் பிரீட்ல. அது அப்படிதான், நல்ல ஸ்பேஸ் இருக்கிறதுனால அது ஒரு ஹாப்பியா அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டான். இல்ல பாஸ்ட் ஆயிட்டா. சரிங்க, சரி அடுத்து பார்க்கலாமா? ஓகே ப்ரோ. 2 ஃபேவரட் பார்த்தோம் இல்லைங்க. அதுலயே இது பழைய ஃபேவரட். பழசு. ஆமா, உங்களோட ஃபேவரட் முதல்ல இருந்து சொல்லிருப்பீங்க. உங்களோட ஃபேவரட்ல நிறைய பேருக்கு இது ஃபேவரட். ஆமா, கூப்பிட்டு கேட்பாங்க இதோட குட்டி வேணும் இதோட குட்டி வேணும் அப்படின்னு. பார்த்தோன்னா ஒரு அட்ராக்ஷன் வருதுல. ஆமா ப்ரோ, இது நல்லா இருக்கும். ஃபீச்சர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. சங்கனைஸ் நல்லா உள்ள போயிருக்கும் கண்ணு. அப்புறம் அதுக்கு பாடி நல்ல பெரிய மாஸ்குலனா ரொம்ப பெரிய பாடியா இருக்கும். அத்லெட்டிக் பிசிக் மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களுக்கு பேர்ல்ஸ் அது எது இருக்கும், யூனிக்கா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். அப்புறம் நல்ல நோஸ் பஞ்ச், ராப்டைல். நோஸ் பஞ்ச்னா ப்ரோ ஷார்ட் மவுத்தா? மூக்கு வந்து ஊசி மாதிரி வெளியே வந்திருக்காது. ஓகே, அந்த மாதிரி. அப்புறம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ப்ரோ, மெஜஸ்டிக்கா இருக்கும். நல்ல ஆக்டிவாவே இருக்கும். எப்ப பார்த்தாலும் கை வச்சு இது பண்ற கொஞ்சம் நல்லா இருக்கும். டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல இருக்கும் இந்த ஃபிஷ். ஓகே. டுவல் டோனு கிளாசிக் டைப்லயும் இருக்கும். அதுதான் இதை வச்சு பிரீட் பண்ணி எடுத்த ரிசல்ட் சூப்பரா வரும் ப்ரோ. எந்த ஃபீமேலையும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான். அது பாண்டில் விட்டா பிரீட் பண்ணிடலாம். பட் அப்ப பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க? இருக்கு, நிறைய இருக்கு. இது வரைக்கும் பிரீடா அவனை எடுக்கலையா? என்ன ப்ரோ சொல்றீங்க? 2 வருஷமா அவனை பாத்துட்டு இருக்கேன், இன்னும் பிரீட் எடுக்கல. ஆமா ப்ரோ, சரியான கடி. இது பெரிய பாண்டில் விட்டா பிரீட் ஆயிடும். அதுக்கு வேண்டிதான் நம்ம வெயிட் பண்றது. இப்ப ஃபுல்லா எல்லாமே நப்பி வச்சிருக்கோமா நிறைய ஃபிஷ் ரா மெட்டீரியல்லாம். சோ அதனால இப்ப பாண்டூர்லாம் நம்மளுக்கு இப்பதான் ட்ரையல் பாத்துட்டு இருக்கோம். சோ இந்த பாண்டு வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அவுட்டோர்ல விட்டு ட்ரை பண்ணிட வேண்டியது, பிரீட் பண்ணிட வேண்டியதான். அப்ப வீஜா பிரீடிங் அப்படி சிம்பிளா சும்மா விட்டு பண்ண முடியாதா? அப்படியெல்லாம் கிடையாது ப்ரோ. உங்களுக்கு இப்போ ஃப்ளவரானா கூட பிரீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மேல பயந்துக்குச்சு அப்படின்னா ஃப்ளவரான் தொடுத்ததுன்னா கொஞ்சம் திரும்பறதுக்கு டேர்ன் எடுக்கிறதுக்கெல்லாம் ஃப்ளவரான் டைம் எடுத்துக்கும். அந்த டைமுக்குள்ள ஃபீமேல் அங்கேயும் ஓடி தப்பிச்சுக்கும். ஆனா இது எவ்வளவுக்கு ஈக்குவலா அது ஓடுதோ அதுக்கு ஈக்குவலா இதுவும் துரத்தும் ஓடும். அந்த சீட்டா வந்து அந்த இதே குறி வச்சுட்டா துரத்துற மாதிரி நிக்காது. ஆமா, பிளெக்சிபிளா இதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி திரும்பி அதுதான், அதனாலதான் ரிஸ்க். ஆனா ஃபீமேல் அடிச்சு போடும். கிட்டத்தட்ட எல்லா ஃபிஷ் பிரீடிங்லயும் ஒரு வன்முறை வந்துருது இல்ல? ஆமா ப்ரோ, அது அவ்வளவு ஈஸி கிடையாது ப்ரோ. நல்ல சேலஞ்சிங் இதெல்லாம் பிரீட் பண்ணணும்னா. 2 வருஷமா போர் அடிட்டு இருக்கிறேன், பிரீடே பண்ண முடியல. அதுக்கு வேண்டியதான் சரி புதுசாவே ஒன்று எடுத்துடலாம். அந்த வன்முறை வந்துருதுன்ற இடத்துல நான் வேற வேர்டு தான் ப்ரோ சொல்லலான்னு ஸ்ட்ரைக் கொடுத்துருவானுங்க. வேற வேர்டு நான் என்னன்றத கேமரா ஆஃப்ல இருக்க சொல்றேன். ஓகே, ஆறுல ஆரம்பிக்கும். இது வந்து ஜிபி வீஜாவா ப்ரோ? இல்ல ப்ரோ, அது மலேசியன் ரெட் மார்பிள் ஃபெனஸ்டேட்டஸ். மலேசியன் ரெட் மார்பிள்
அதான் லாஸ்ட் இயர் வந்திருந்தப்ப இந்த மாதிரி நிறைய ஃபிஷ் காமிச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாமாங்க. முதல் டைம் வந்தப்ப கிடையாது, அதுக்கப்புறம் நடுவுல தான் இதெல்லாம் இது பண்ணீங்க. ஆமாமாங்க. அதே ரெட் மார்பிள்ல வரக்கூடிய ஃபிஷஸ் தான். ஆமாமா, அதே ரெட் மார்பிள் தான். இது மேலுங்களா ஃபீமேலுங்களா? இது மேல் ப்ரோ. மேல். இதுல ஹம்ப் எல்லாம் பெருசா இருக்காதுங்களோ? ஹம்ப் வரும், அது பெருசாக வரும், ஆனா பெருசா வராது. ஒரு டீசென்டான ஹம்ப் வரும், மாடரேட்டா இருக்கும். மாடரேட்டா வரும். ஓகே. இப்ப இந்த மீனை வந்து நம்ம ஃப்ளவரான் கூட ஹைபிரிட் பண்ணுவோம், அதான் பிரீட் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னா என்ன மாதிரியான ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம்? ரிசல்ட் உங்களுக்கு ஃப்ளவரான்லயே உங்களுக்கு மார்பிள் டைப்ல எதிர்பார்க்கலாம். ஃப்ளவரான்லயே மார்பிள் டைப்ல எதிர்பார்க்கலாம். ஆனா மோஸ்ட்லி வந்து என்னன்னா, அதாவது பியூர் பிரீட் ஃபிஷஸ், சிக்லெட் லவர்ஸ் அவங்களா இருக்கிறாங்களே, அவங்கதான் மார்பிள் டைப்ல ஃப்ளவரான்லயே விரும்புவாங்க, இல்லாத எல்லாத்தையும் விரும்புவாங்க. நீங்க விரும்ப மாட்டாங்க நீங்க சொல்லாதீங்க. இப்ப இது F0 தானே? இது F0. ஆமா. அப்ப நம்ம ஃப்ளவரான் போட்டு எடுத்தோம்னா F1ல ஹைபிரிட் கிடைக்கும். ஆமா, உங்களுக்கு ஃப்ளவரான் போட்டு அந்த மாதிரி கிடைக்கும். பிரீடிங்ல என்னோட சாய்ஸ் தானே நான் செலக்ட் பண்றது. ஆமா, நான் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஃப்ளவரான் கூட இதுல போட்டு பிரீட் பண்ணிப்பேன். ஓகேவா? இது வந்து F0ன்னா நீங்க ஒவ்வொரு எதுக்குன்றத பொறுத்து இருக்கு. இது வந்து கிராஸ் பிரீட்ல, அதாவது ஹைபிரிட்ல நீங்க எடுக்கிறீங்க, கம்ஃபர்ட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து இது F0. ஓகேங்களா? ஹைபிரிடுக்கும் இது F0, கிராஸ் பிரீடுக்கு இது F1 F2 அந்த மாதிரி வரும். அதுலயுமே எவ்வளவு லைன்ன்றது அந்த பிரீடருக்கு தான் தெரியும். ஓகே. கிராஸ் பிரீட்ல ஆக்சுவலி ரெண்டு ஃபிஷ் மிக்ஸ் பண்ணனது. இது பிங்க் ஃபெனஸ்ட்ரேட்டஸும் மார்பிள் ஃபெனஸ்ட்ரேட்டஸும். அப்ப இதுவே ஹைபிரிட் தான். கிராஸ் பிரீட். ஓகே. சோ அது கிராஸ் பிரீட்ல பார்த்தா அப்ப F1 F2 அந்த மாதிரி இருக்கலாம். கிராஸ் பிரீட்ல கிராஸ் பிரீட்ல நமக்கு அவன் எவ்வளவு ஸ்டெப், இது நல்ல ஸ்டேபிளான லைனேஜ். அதனால கிராஸ் பிரீட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபிஷ் மட்டும் மிக்ஸ் பண்ணது, மேபி 2 பிளட்னு சொன்னா அதுல வந்து F5 F6 எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, சரி, ரைட் ப்ரோ. இவனையும் கணக்குல வச்சுப்போம். ரெட் மாமான்னு வச்சுக்கலாம், சிகப்பு மாமான்னு வச்சுப்போம். சிம்பிள், அவ்வளவுதான், அதை வச்சுக்கலாம். ரெட் மார்பிள். நீங்க இங்கிலீஷ்ல சொன்னீங்க, நான் தமிழ்ல சொன்னேன், அவ்வளவுதான். இப்ப இங்க இருந்து நான் சொல்ற மீன் தான் பிரீட் பண்ணுவீங்க. ஆமாமா. அப்ப நான் எப்படி தெரியுமா சூஸ் பண்ண போறேன்? இங்கி, பிங்கி, அப்படி கிடையாது ப்ரோ. நான் கைட் பண்ணி அதுல இருந்து நீங்க சொல்ற விஷயம், நீங்க கைட், நான் கைட் பண்றேன், நீங்க அதை வந்து பிரீட் பண்ணிருக்கீங்க. ஓகே, சரி, ரைட்டு. நிறைய ஏற்கனவே பார்த்ததெல்லாம் இருக்குல்ல? என்ன ப்ரோ? ஏற்கனவே நம்ம பார்த்த மீன் நிறைய இருக்கு. ஆமாமா. இவெல்லாம் பார்த்திருக்கோமோ? ஆமாமா, பார்த்திருக்கோம். இது என்ன மீன்? இது வந்து ரெட் ஸ்பாட்டட் குட்லெட்ஸ் ப்ரோ. காக்கி ரெட் ஸ்பாட்டட் குட்லெட்ஸ். ரெட் ஸ்பாட்டட் குட்லெட்ஸ். ஆமா, ஹம்ப் இதோடவே எனக்கு கொஞ்சம் நல்லா வரும். அப்புறம் கலருமே நல்லா இருக்கும். இது வந்து டேங்க் மாத்தி போட்டிருக்கேன், அதனால இது ஒன்னும் டைம் எடுக்கும் கொஞ்சம் அந்த பிரைட்னஸ் எல்லாம் வர்றது. ஒவ்வொரு டைம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு மீன் மாத்தி போட்டு நீங்க டல் ஆக்கிடுறீங்க. இது வீடியோ எடுத்துக்க வேண்டிய எல்லாம் கிடையாது ப்ரோ. ஓகே. இந்த ஃபிஷ் எல்லாம் வந்து இந்த டேங்க்ல தான் இருக்கும்னு தான் கொண்டு வந்து போட்டேன் நான். ஆக்சுவலி வேற இடத்துல இருந்தது, அதோட இது கொஞ்சம் ஸ்பேஸ் பெருசு, அதனால இதுல கொண்டு வந்து போட்டலாம்னு கொண்டு வந்து. சரிங்க ப்ரோ. இது ரொம்ப அந்த ஏஜ் ஃபிஷ் நான் வாங்கினதுல பழைய மீன். நீங்க அது இதுவா இருக்கு ப்ரோ? 2-3 ஃபிஷ் இருக்கு. 2-3. ஒன் ஆஃப் தி ஏஜ்டு ஃபிஷ் இது. ஒன் ஆஃப் தி ஏஜ். எவ்வளவு இருக்கும் ஏஜ் இது? மேபி ஒரு 4 years more or less. அவ்வளோ. அதான் ப்ரோ, வாங்கும் போதே அது என்ன ஏஜ்னு கேட்டா அவங்க ஒரு வருஷம் 9 மாசம் இப்படிதான் சொல்றானுங்க. கம்மியா சொல்றாங்க. 9 மாசம் 10 மாசம் 1 வருஷம் தான் சொல்றாங்க. வாங்கும் போதே ஆல்ரெடி பெரிய ஃபிஷ் தான் வாங்கும் போதே, ஹம்போட தான் வாங்கினது. அப்புறம் இப்போ வந்து அதை விட இன்னும் நான் வாங்கி ஒரு 2 வருஷம் இருக்கும். ஸோ ப்ராபப்ளி அது ஒரு 2 வருஷம் ஏஜ் இருக்குன்னு கணக்கு போட்டாவே நம்மளுக்கு 4 வருஷம் இருக்கும் ஏஜ். ஓகே, 4 வயசு இருக்கலாம். ஆமா. இதே இப்ப இந்த ஏஜ்ல பிரீட் எல்லாம் பண்ண முடியுங்களா? சூப்பரா 100% ஹேச்சிங் ரேட் ப்ரோ. ஆல்ரெடி நிறைய பிரீட் எடுத்திருக்கீங்க. ஆமா, இன்னும் 4 வருஷத்துக்கு கூட நல்லா பிரீட் ஆகும். ஒரு ஃபிஷ் வந்து ஒரு மொத்தமா ஆவரேஜா நான் சொல்றேன், ஒரு 8 வருஷம் வரைக்கும் பிரீட் ஆகுதுன்னா அந்த ஃபிஷோட லைஃப் ஸ்பேன் இந்த டபுள் த இயர்ஸ், அந்த எவ்வளவு வயசு வரைக்கும் பிரீட் ஆகுது அது வரைக்கும் இருக்கும். ஓகே, ரைட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ப்ரோ, லைக் பியூர் வீஜா ஸ்ட்ரெயின். இது ஹைபிரிட் கிடையாது. மத்த கிராஸ் பிரீடு பியூர் வீஜா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். இது ஆல்ரெடி நீங்க நிறைய பிரீட் எடுத்துட்டீங்க. உங்களுக்கு சிம்பிள் டாஸ்க்லாம் தர மாட்டேன், நான் கஷ்டமா தான் தருவேன். அதனால நீங்க வேணாம், அடுத்து போலாம். இது ப்ரோ, இது வந்து ஹைபிரிட் தான் ப்ரோ. ஹைபிரிட் தான். ஆமா. இவனோட அந்த பேர்லிங்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆமா ப்ரோ, இதுக்கு வந்து பேர்லிங்ஸே கிடையாது. ஆக்சுவலா இது வந்து ஸ்கேல்ஸே வந்து நமக்கு க்ளோ ஆகும். ஆமா, அது ஒவ்வொரு ஸ்கேலும் கலரா இருக்குங்களா? ஆமா, அது வந்து எப்படின்னா ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்ட், அதுல வந்து ஓவர் கோட் ஆன மாதிரி இது. ஓகே. அது சீக்ஸ்ல லைட்டா இதா இருக்கும், ஆனா வந்து பாடி ஃபுல்லா வந்து அது ஸ்கேல்ஸ் தான் அப்படி உங்களுக்கு இருக்கு. ஓகே. இப்போ இந்த மாதிரி ஃபிஷ் வந்து நம்ம கிராஸ் பண்ணி ஃப்ளோரான் கொண்டு வந்தா இந்த மாதிரி தனித்தனி ஸ்கேல்ஸா ஃப்ளோரான் வரும். இது வந்து நம்ம இது பண்ணி கிராஸ் பண்ணி கொண்டு வந்தோம்னா உங்களுக்கு எவ்வளவு கேவலமான ஃபிஷ் இருந்தாலும் ரிசல்ட் சூப்பரா இருக்கும். கிராஸ் பண்ணி கொண்டு வந்தா. ஆமா, கிராஸ் பண்ணி கொண்டு வந்தா நீங்க கம்ஃபர்ட் எடுத்தாலும் சரி, பாடி நல்லா லென்த்தியா இருக்கும், நல்லா திக்கான ஃபினிஷா இருக்கும். இது வந்து வீஜாவை தவிர மத்த ஃபிஷ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க இதுல, வீஜா ஃப்ளவரான் தவிர. ஓகே. உங்களுக்கு ஆக்சுவலி இதோட ஸ்கேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இது என்னோட மொபைல்ல வால்பேப்பராவே எதை வச்சிருக்கேன், இந்த ஃபிஷோட ஸ்கேல் வச்சிருக்கேன். ஓகே, அதை வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபிஷோட ஸ்கேல்ஸ்.
பேர்ல்ஸே இல்ல, தனித்தனியா அது ஒரு ஸ்கேலே அந்த மாதிரி இருக்கும். அது ஸ்னேக் ஸ்கின் மாதிரி, ஸ்னேக் ஸ்கின் தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்கேலையும் பிரிக்கிற மாதிரி வந்து அந்த பிளாக் கலரும் இருக்கு. ஆமா ஆமா கரெக்ட். க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்னேக் ஸ்கின் மாதிரியே இருக்கும். சோ இது வந்து இதோட ஃபர்ஸ்ட் பேட்ச் எனக்கு நல்ல சக்சஸ்ஃபுல் ப்ரோ. வந்து எல்லா இதே மாதிரி ரிசல்ட் வந்ததுங்களா? அதாவது இதே ஸ்கேல்ஸ்? ஆமா ஆமா இதே மாதிரி தான் வந்தது. மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பார்த்தேன்னா இது கிளாசிக் ரெட்ஸின் தான் போட்டேன் இது கூட. ஓகே. அப்படி போட்டுமே ஃபுல்லா பர்ல்ஸ் தான் வந்துச்சு. இது கேப்பே இல்லாம ஃபுல்லா பர்ல்ஸ் தானே இருக்கு, அது மாதிரி இறங்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா அதான் அது பர்ல்ஸ் மாதிரி தான் அது. ஆனா பர்ல்ஸ் கிடையாது, ஸ்கேல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. லாஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறப்ப சொல்லியிருந்தீங்க இதுக்கு பிளைனான ஃபீமேல் போட்டா பெட்டரா இருக்கும்ன்ற மாதிரி. ஆமா. இப்ப நான் இத பிரீடிங்க்கு சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப எந்த மாதிரி ஃபீமேல் போடுவீங்க? இதுக்கு இதே மாதிரி இருக்கிற ஃபீமேல் இருக்கு, அதை போடுறதுனால போடலாம். ஆமா மர்ஜ் ஆகாது. ஆமா மர்ஜ் ஆகாது. இதே மாதிரி ஆக்சுவலா இவனுக்கு மர்ஜ் ஆகி தான் இருக்கு. அந்த பிளாக் கலரேஷன் தான் நமக்கு ஸ்கேல்ஸ் பிரிச்சு காட்டுது. ஆமா இதுக்கு வந்து யூனிக்னஸ் அது ஒண்ணு ப்ரோ. சோ அதனால நீங்க அந்த ஃபீமேல் போடுறதுனால அந்த இதே டைப்ல போடுறதுனால போடலாம். நீங்க இது வந்து கொஞ்சம் ஓவர்லோடா பஞ்சியா வரும். இல்லன்னா நீங்க ரெட் ஃபேஸ் வரணும் அப்படின்னா ரெட் சின்ன கூட போடலாம். இதுக்கு மைனஸ் வந்து அந்த ரெட் ஃபேஸ் கம்ப்ளீட் ஆகாது. ஆமா ரெட் சின் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரெட் ஃபேஸும் வரும் இதுவும் வரும். ஓகே. ஓ சரி ரைட் ப்ரோ. அடுத்து போலாமா? ஓகே. இது ஹைபிரிட் ப்ரோ. கிராஸ் பிரீட். கிராஸ் பிரீடா? சரி நான் உங்களுக்கு சொல்லி தரலாம்னு நினைச்சேன், கிராஸ் பிரீடா போயிடுச்சு. சரி ஓகே, சோதிச்சு பார்த்தேன் உங்களை, பாஸ் ஆயிட்டீங்க. ஓகே சூப்பர் ப்ரோ. ரைட். இவன் வந்து ஹேமர் காக் தான்ல? என்ன ப்ரோ? அந்த மாதிரி டைப்ல தான் வரும் பெருசா. பீஜால வந்து இந்த எல்லாமே ஹேமர் காக் தான்ல? காக் வந்து மெஜாரிட்டி அப்படி தான் வரும் உங்களுக்கு. இல்ல ஹேமர் காக்கும் வரும் உங்களுக்கு. ஒரு சில வீசாஸ்க்கு உங்களுக்கு ஃபார்வர்ட் காக் இந்த புல்லட் டைப்ல ப்ரோ. காக்குக்கு சொல்ல போனா ஒரு பேரே இல்ல ப்ரோ, நம்மளே வச்சுக்கிறதா ஹேமர். ஆமா ஒருத்தவங்க வந்து ஒரு காக்கு வந்து கொண்டு வர்றாங்க, அவங்களுக்கு மத்தவங்களோட ஸ்கொயர் மாதிரி வருதா ஸ்கொயர் காக்குவாங்க. ஓகே. சோ காக்குக்கு இப்படின்னு ஹம்ப்னே சொல்லுங்க ப்ரோ. ஆமா ஹம்ப் அவ்வளவுதான். மிக்ஸ் பண்ணோம்னா வேற மாதிரி கூட வரும் அந்த மாதிரி. சரி 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 சரிங்க ப்ரோ. இது நல்ல ராப் டெயில் தான் இதுக்கு மெயின் ப்ரோ, செம்மையா இருக்கும். டெயிலுங்களா? அதான் நல்லா அந்த ஃபின்ஸ் பெருசா தெரியுது எனக்கு. ஆமா நல்ல க்ளோஸா இருக்கும். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வராதுங்களா? எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வராது. ஓகே. இதுக்கு வந்து சூப்பரா வரும். இது கூட எடுக்கிற ரிசல்ட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வரும். ராப் டெயில் கொஞ்சம் நல்லா க்ளோஸ் ஆகி வரும். கிளாசிக் டைப்பும் கூட இது. அப்புறம் அதுக்கு நடுவில் அந்த பிளாக் கலர் பேட்ச் இருக்கு. ஆக்சுவலா வீஜாக்கு வந்து ஒரு சிக்னேச்சர் மாதிரியே ப்ரோ. அது பிளாக் பேட்ச் வந்து அவ்வளவு அழகா இருக்கும். பிளாக் பேட்சஸ் வந்தாவா? ஆமா இதோட குட்டிங்களுக்கு எல்லாம் பிளாக் பேட்ச் ஜாஸ்தியா வரும். ஓகே. இப்ப வீஜாஸ்ல இருந்து ஃப்ளவரான் கொண்டு வராங்க, ஏன் அதுக்குலாம் இந்த மாதிரி பேட்சஸ் வர மாட்டேது? அவங்க வந்து இது பண்ணி கொண்டு வராங்களா? ஃப்ளவரான் மட்டும் கிடையாது, வீஜா வந்து 1% தான் வீஜா. 4% தான் வீஜா ஃப்ளவரான்ல. அப்படிங்கும்போது அதுக்கு பெருசா வராது. ஓ அப்போ வீஜாவோட அந்த இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஃப்ளவரான்ல. அதான் ஃப்ளவரான் 1% தான் வீஜாவோடது. உங்களுக்கு வீஜா இருக்கு, அப்புறம் வந்து ரெட் டெவில் இருக்கு, அப்புறம் மெயினா ட்ரைமாக்ஸ் தான் மெஜாரிட்டி. ஃப்ளவரான் நான் கன்ஃபார்ம் சொல்றேன். கம்ஃபால வந்து கிராஸ் பண்ணி கொண்டு வந்தாலும் யூஸ் பண்ற ரா மெட்டீரியலை பொறுத்து பைஃபாஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜாஸ்தி பிளாக் பேட்ச் வரும். ஆனா சின்சுலம்க்கு அவ்வளவா வராது. பெரும்பாலான சின்சுலம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஹம்புக்காக. ஆமா பைஃபாஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணாங்க. நீங்க ப்ரோ நம்ம ஸ்கை இஸ் த லிமிட் ப்ரோ. ஒரு விஷயம் கிரியேட் பண்ணணும்னா நான் இப்படி வேணா கிரியேட் பண்ணலாம். ஈவன் பிளாக் பேட்ச் வச்சு பாடி ஃபுல்லா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பிளாக், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ரெட், அப்படி நான் ஃப்ளவரானே பார்த்திருக்கேன். அவங்க யூஸ் பண்ற ரா மெட்டீரியல் பொறுத்து தான். ஓகே இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன் நீங்க அந்த மாதிரி வச்சு நீங்க ஏன் ஃப்ளவரான்ல ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண மாட்டீங்க? வீஜாக்குள்ளே சுத்திட்டு இருக்கீங்களே ஏன்? எனக்கு என்னமோ வீஜாலே ஒன்னும் கம்ப்ளீட் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். கம்ப்ளீட் ஆகல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே. எந்த வயசு சொல்றீங்க? வீஜா பிரீடிங்கா கலெக்ஷன் வைஸா? இல்ல கம்ப்ளீட் ஆகலன்னா இதுலயே நான் ஒன்னும் ஃபுல்லா வந்து என்னோட பொட்டன்ஷியல் காட்டி முடிக்கல. இல்லன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. இல்ல இது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு நான் ஒன்னும் கலெக்ஷன் ஒன்னும் மேக் பண்ணல. ஓகே அந்த மாதிரி எல்லாம் சொல்றேன். இல்ல இப்ப எல்லோ வீஜா யார்ட்டையுமே கிரியேட் பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி வேற என்னென்ன வந்து நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க? எல்லோ வீஜா கிரியேட் பண்ணிருக்கேன். அப்புறம் சாலிட் ஆரஞ்சு அது ஒரு சில பேத்துக்கிட்ட இருக்கு. ஆனா கொஞ்சம் சாலிட் நல்ல பிரைட். உங்க லைன்ல இருந்து நீங்க கிரியேட் பண்ணீங்க ஆரஞ்சு? ஆமா ஆமா. சரி சரி ரைட் ப்ரோ. அடுத்து நம்ம போகலாங்களா? இவனையும் ஒரு கண்ணு வச்சோம், ஹம்ப் இருக்குன்றதுனால இவனை கண்ணு வச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஏன் ப்ரோ செலக்ட் பண்ணி பிரீட் பண்ணிக்கோங்க, அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் அப்படின்னீங்க. தம்மா தூண்டு ஒருத்தனை கொண்டு வந்து காட்டுறீங்க. இதுவும் பிரீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஆல்மோஸ்ட் பிரீட் ஆயிடும் இந்த ஃபிஷ். என்ன 6 இன்ச் இருக்குமா? இது ஒரு 5 இன்ச் இருக்கும், 5.5 மேபி. ஓகே. எப்படி இவ்வளவு மீன் பிரீட் பண்ணாலும் நமக்கு பெரிய மீன் பிரீட் பண்ற அந்த ரிசல்ட் வருமா? வரும் ப்ரோ. ஜெனட்டிக்ஸ் தான் நமக்கு மெயின். இது ஜெனட்டிக்ஸ் தானே பார்க்கணும். இது ஜெனட்டிக்ஸ் நல்லா இருக்கு, இதுக்கு ஹம் பொட்டன்ஷியல் நல்லா வரும், நல்லா லென்த்தியா வரும். அப்புறம் மெயினா இதுக்கு ரெட் ஃபேஸ் சூப்பரா இருக்கும். சோ இதுக்கு மாதிரி இதே மாதிரி டிபிக்கலா ஐடென்டிக்கலா வரணும்னா ரெட் ஃபேஸ் ஜெனட்டிக்ஸ் இருக்கிறது. நம்ம லைன் கிராசிங் ஒரு மெத்தட் நான் சொல்றேன். அந்த டைப்ல நம்ம பண்ணா உங்களுக்கு நல்லா வரும். ஓகே. இப்ப லைன் கிராசிங் இப்ப சின்னதா இருக்குன்றனால இதுக்கு சின்ன ஃபீமேல் தான் போட முடியுமா?
ஆமா ப்ரோ, அஃப்கோர்ஸ் இதோட சின்ன ஃப்ளவரான் மாதிரியே தான், இதோட சின்ன ஃபீமேல் தான் போடணும். இல்ல ஃப்ளவரான்ல வந்து பெரிய ஃபீமேலும் போட்டு சின்ன மேலுக்கு பிரீட் பண்ணிருக்காங்க. அப்படி எனக்கு தெரியாது, நிறையவே பண்ணிருக்காங்க. ஆனா அது இது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. ஆமா கொண்டு போடுவோம், கொண்டு போடுற ஃபீமேல். அதாவது மேலோட அக்ரஷனை பொறுத்து. ஓகே, தனியா கம்யூனிட்டியை வச்சா பிரச்சனை இல்ல, தனியா வச்சீங்கன்னா உங்களுக்கு அக்ரஷன் எப்பவுமே கட்டி வைக்கிற டாக் மாதிரி தான், கட்டி வைக்க அதுக்கு அக்ரஷன் ஜாஸ்தி ஆயிடும். தனியா கம்யூனிட்டியா விட முடியாது, அது மாதிரிதான் இதுவும். நல்லா செம்மையா இருக்கான் ப்ரோ, கியூட்டா இருக்கான், வளர்ந்தா நல்லா வரும், ஹம்ப் நல்லா வந்துரும். ஏஜ் ஆனா ஹம்ப் நல்லா வரும், அப்படியே மூக்குல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா எந்திரிக்கும். ஓகே ஓகே. இப்ப யாராச்சும் பார்த்துட்டு எனக்கு இந்த மீன் வேணும், இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கஸ்டமர் கேட்டாங்கன்னா எப்படி கொடுப்பீங்களா? ஏன்னா இங்க இருக்கிறதெல்லாம் பர்சனல் கலெக்ஷன் சொல்றீங்க. ஆமா, கேட்டாங்கன்னா கொடுப்பீங்களா? இல்ல ப்ரோ, பர்சனல் கலெக்ஷன் கொடுக்க மாட்டேன் மோஸ்ட்லி. எந்த மீனுமே இது எதுவுமே சேல் கிடையாது. இது எதுவுமே சேல் கிடையாது. பிரீட் பண்ணலாம். இப்ப ஃபைபர் எல்லாம் பாருங்க, பிரீட் ஆகல, 2 வருஷமா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அது பிரீட் ஆகல, இந்த சென்ஸ் சேரவே இல்லை. அப்படிங்கும் போது எனக்கு கேட்டே தான் இருக்கு நிறைய பேர், பட் எனக்கு கொடுக்குற மனசு சொல்றாரு. சரிங்க ப்ரோ, சரி ரைட். அடுத்து போலாம். குட்டி பையன் வேண்டாம். இது இன்னொரு அதே மாதிரி குட்டி மேலுங்களோ? இல்ல ப்ரோ, நீங்க என்ன சொன்னீங்கல்ல இந்த மாதிரி, என்ன ப்ரோ மேல் ஹாபிஸ்டா நீங்க, மேல் மட்டும் தனியா வச்சு பெரிய டேங்க் கொடுத்து வளர்த்துறீங்கன்னு, அது காட்டுறதுதான் மெயினா. இந்த அது இல்லைங்களா? ஆமா, இது ஃபீமேல், இதுவும் ஃபீமேல், அது பக்கத்துல இருக்கிற ஃபீமேல், இதுவும் ஃபீமேல். ஆமா, சோ அதனால ஃபீமேலும் நான் வளர்த்துறேன்னு காட்டுறதுதான் மெயினா அது காட்டணும் உங்களுக்கு. என்ன சைஸ் டேங்க் இது? இதுங்களா, இது வந்து 3.25. 3.25. ஓகே. மீன் கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கீங்களே, சைஸ் என்ன வளரணுங்களா? ஆமாமா, சின்னதானுங்க, எக்லேயிங் ஃபீமேல், அவ்வளவுதான். எக்லே பண்ணும். ஆமா ஆமா, எக்லேயிங் ஃபீமேல், அதுவும் எக்லேயிங் ஃபீமேல். சோ இப்போ நம்ம இப்போ ஒரு சின்ன மேல் ஒன்று பார்த்தோம்ல ப்ரோ? ஆமா, நல்லா பஞ்சு. ஆமா, சேம் அதோட சிஸ்டர் தான் இந்த ஃபீமேல். ஓகே, அதோட சிஸ்டர் தான், சிப்ளிங் தான். ஆமா, சிப்ளிங் தான். ஓகே, அந்த மாதிரி சிப்ளிங் ஃபிஷ்ஷை நம்ம ப்ரீட் பண்ணலாங்களா? பண்ணலாம், ஆனா பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. ஆமா, நான் பண்ண மாட்டேன் மெயினா. ஏன்னா நம்ம கிட்ட ஆப்வியஸ்லி ரா மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்கு, அப்புறம் ஏன் தேவையில்லாம போய் இன்ப்ரீட் பண்ணக்கூடாதுங்கிறதே போய் பண்ணிட்டு. ஓகே, தேவையில்லாம எதுக்கு பண்ணணும், நிறைய ஆப்ஷன் உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு மெயினா வந்து உங்களுக்கு ஜெனட்டிக்லி வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா வராது இன்ப்ரீட் பண்ணோம் அப்படின்னு. இப்ப நான் அப்படிதான் வேணும்னு சூஸ் பண்ணேன்னா என்னங்க, இந்த மீனையும் அந்த மீனையும் பிரீட் பண்ணலாம் ப்ரோன்னு நான் சூஸ் பண்ணா, நான் அதுக்கு நீங்க ஆல்ரெடி ஒத்துக்கிட்டீங்க என் சாய்ஸ்ன்ட்டு, இப்போ ஒத்துக்க. சரி, நீங்களே எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு மேல் காட்டுங்க எதை பிரீட் பண்ணலான்ட்டு. ஓகே, காட்டுறவாங்க. இவன் தானா ப்ரோ? ஆமா ப்ரோ, இவனா சின்ன மேலா இருக்கான். சின்ன மேல் தான், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, லைக் மோஸ்ட்லி இந்த சைஸ் எல்லாம் ஃபர்டைல் ஆயிடும். இல்ல எவ்வளவு மேசிவான ஃபிஷஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க, பெரிய பெரிய ஹம்ப், பாடி பயங்கரமா இருக்கு. இந்த பர்டிகுலர் ஃபிஷ் சூஸ் பண்றதுக்கான காரணம் ப்ரோ, இது நல்ல லைனேஜ் ப்ரோ. இதுக்கு ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா தான் இது நம்ம வீடியோக்கு வேண்டி தான் நம்ம அவுட்டோர்ல இருந்து நான் இங்க கொண்டு வந்தேன் இண்டோருக்கு. ஓகேங்களா, அதனாலதான் ஃபுல் கலர் எல்லாம் போயிடுச்சு. இது ஆக்சுவலா நல்ல ராப்டைலு, நல்ல ஹம்ப் வரும், நல்ல ரெட் கலர். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பார்த்தோம்ல, சேம் அதனுடைய சிப்ளிங்கே தான் இது. அப்புறம் இதுக்கு மெயினா அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது இது ஏன் சூஸ் பண்ணா, பார்த்த குட்டினா அந்த ஃபீமேலும் அதோட சிப்ளிங். நீங்க ஆமா, ஃபீமேலும் அதோட சிப்ளிங், அதோட இன்னொரு சிப்ளிங். ஒரு குடும்பத்துல ஒருத்தனை மட்டும் வாங்கினா மத்தவங்க வருத்தப்படுவாங்கன்னு எல்லாரையும் தூக்கிடுறீங்க. ஆமா ஆமா, அது மாதிரிதான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல அதுக்கு எல்லாத்தோட இதுக்கு என்னன்னா பிளாக் பேட்ச் நல்லா இருக்கு. ஆமா, நல்லா. இது வாங்கி பேர்லியா வர மாதிரி ஃபிஷ் எது போட்டீங்கனாலும் அதுக்கு அந்த பிளாக் பேட்சுக்கு மேல ஓவர் கோட் ஆன மாதிரி பேர்ல்ஸ் வரும், சூப்பரா இருக்கும். அந்த பேர்ல்ஸ் எல்லாம் நல்லா ஹைலைட்டடா தெரியும். அதுக்கு வந்து போலியான ஃபீமேல் போடணும் நம்ம. ஆமா, பேர்லியான ஃபீமேல் போடலாம். ஈவன் இந்த மாதிரி டைப்லும் போடலாம், பிளாக் பேட்ச் வர டைப் இல்ல கிளாசிக் டைப்பும் போடலாம். உங்களுக்கு அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டுக்கு சூப்பரா வரும். ஓகே, இப்ப என்னன்னா நீங்களே சூஸ் பண்ணுங்க ப்ரோ, நான் கைட் பண்றேன் அப்படின்னீங்க. இப்ப பொசுக்குன்னு ஒரு மேல வந்து காமிச்சு இதை பிரீட் பண்ணலான்றீங்க. ஆமா ப்ரோ, எனக்கு இது வந்து பிரீட் பண்ணலான்ட்டு எனக்கு பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற ஃபிஷ். இது ஒண்ணு கேன்சல். நான் சொல்றதா பிரீட் பண்ணோம். வாங்க அடுத்த மீன் போலாம். என்ன ப்ரோ, ஃபீமேல் சூசிங்க? ஆமா ப்ரோ, மேல என்ன சூஸ் பண்ணி முடிக்கலையே, எல்லாத்துக்கும் பேர் தான் நிக் நேம் மாதிரி வச்சுட்டு வந்திருக்கேன். போதும் ப்ரோ, எத்தனை பாப்பீங்க நீங்க? இது போதும். இது வரைக்கும் நான் ஒரு 3 மேல் ஐடியா வச்சிருக்கேன், நல்லா ஹம்பா பாத்திருக்கேன். ஓகே, பாப்போம் அது என்ன நான் சொல்றேன். நான் முதல்ல ஃபீமேல் வந்து நீங்க எனக்கு சொல்லுங்க. எது ஃபீமேல்? எது ஃபீமேல் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபீமேல். ஓகே, அப்புறம் தேர்ட் ஒன் ஃபீமேல். தேர்ட் ஒன். சரி ரைட், இது ரெண்டு ஃபீமேல். உங்களுக்கு தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபீமேல் இல்லாம மேல்ஸும் அப்ப இதெல்லாம் விட்டு. ஆமா, இது வந்து பியூர் ஹார்ட் வெகி ப்ரோ. இது வந்து ரொம்ப ரேர் வெக்கியா, பியூர் ஹார்ட் வெகி. அதாவது அந்த அக்மார்க் ஹார்ட் வெகின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஓகே, சோ இது வந்து தங்கத்தை சொல்ற மாதிரி சொல்றீங்க? இல்ல ப்ரோ, நீங்க வேற உங்களுக்கு வீசால எந்த ஸ்பீசிஸ் எடுத்தாலும் பியூர் ஸ்பீசிஸ் கிடைக்கிறது அவ்வளவு ரேர். ஓகே, ஹார்ட் வெகி எல்லாம் இப்ப என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் ஆயிடுச்சு. இது வந்து இப்படிதான் இருக்கும் டிபிக்கலா. பட் அப்படிப்பட்ட ஸ்பீசிஸ் வந்து பார்ட்டிஷன் கிளாஸ்ல தான் போட்டு வச்சிருக்கீங்க. ஏன்? எதுங்க? ஏன்ட் இல்ல ப்ரோ, இங்க வந்து அவ்வளவுதான் ஸ்பேஸ் இருக்கு. சோ இது போட்டு வச்சிருக்கேன்.
கொஞ்ச நாள், ஏன்னா இப்போ இம்போர்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஒரு கொஞ்ச நாள் நல்லா ஃபுட் எல்லாம் பசி நல்லா ஆகி நல்லா எடுக்க ஆரம்பிச்சு நல்லா அந்த இதெல்லாம் ஸ்பீட் எல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் இதுல பாண்ட்ல விட்டுருவேன். ஓ, பாண்ட்ல விட்டுருவீங்க? ஆமாமா. ஏன் பியூர் பிரிட்ஸ் எல்லாமே பாண்ட்ல வச்சிருக்கீங்க? அது ரொம்ப ஹாப்பியா ஃப்ரீயா நல்ல ஸ்பேஸும் இருக்கும், நல்லா அடாப்ட் ஆகிக்கும். பாண்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது நேச்சுரல் செட்டப் மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்க. இது நம்ம கிட்ட இருக்கிறத விட பாண்ட்ல சூப்பரா இருக்கும். நம்ம கிட்டே சூப்பரா, நம்ம கிட்ட இருந்தா கலர் காட்டும் நல்லா. பாண்ட்ல இருந்தா உங்களுக்கு கருப்பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். பட் நம்மளுக்கு அது மேட்டர் இல்ல. ஃபிஷ் வந்து நல்லா க்ரோ ஹெல்த்தியா இருக்கும். ஆமா, ஹெல்த்தியா இருக்கும், நல்லா ஆக்டிவா ஹாப்பியா இருக்கும், நல்ல ஸ்பேஸ் இருக்குங்களா. மெயினா அங்க பிரீடு சூப்பரா ஆகும், பியூர் பிரீடை பொறுத்த வரைக்கும். அதுதான். இது வந்து கிராஸ் பிரீடு, அதுவும் கிட்டத்தட்ட பியூர் பிரீட் மாதிரி தான். பட் ஹைபிரிட் இதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம இதுலயே பிரீட் பண்ணிக்கலாம், கம்ஃபர்ஸ் மாதிரி. ஓகே ஓகே. இது கிராஸ் பிரீட் ஃபீமேலுங்களா? அது வந்து கிராஸ் பிரீட் ஃபீமேல். 5 பிளேட் நம்ம கீழே பார்த்தோம் இல்லைங்க, அதனுடைய சிஸ்டர் தான் அது. ஓகே, சிஸ்டர். இதை நான் சூஸ் பண்ணா அப்ப அந்த மேலுக்கு நீங்க அது போட முடியாது. போட முடியாது. இதெல்லாமே வந்து ஹைபிரிட் ஃபீமேல்ஸ். ஹைபிரிட் ஃபீமேல்ஸ். ஆமா ஆமா. ஹைபிரிட் போட்டா இன்னும் பெட்டரா இருக்குமா? அந்த லாஸ்ட் ஒன்ன தவிர, லாஸ்ட் ஒன் வந்து ஹார்ட் பீக்கி ஃபீமேல். அதனால அதுக்கு போட இங்க எல்லாம் பிரீட் பண்ணி. ஆமா, இது 3 போட்டுக்கலாம். இது 3ல வேணா போட்டுக்கலாம். இது மூணுமே ஹைபிரிட்க்கு எது வேணா போட்டுக்கலாம். ஆமா, அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலரும் சூப்பரா வரும். கொஞ்சம் அந்த ஹம்புமே பாப் இருக்கும். ஆமா ஆமா, அது வந்து அதோட லைனேஜ் நல்ல ஹம்ப் வரக்கூடிய லைனேஜ், அந்த மாதிரி டைப். ஓகே. சோ அதுக்கு வந்து ரிசல்ட் நல்லா இருக்கும். இது ரெண்டுக்குமே ஹம்ப் வரும். இதுக்கு பர்ல்ஸ் ஜாஸ்தியா வரும். ஆமா, இருக்கு எல்லாத்துக்கும் ஹம்ப் இருக்கு. ஆமா, பர்ல்ஸ் ஜாஸ்தியா வரும். லைக் இது ரெண்டுக்கும், ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபிஷ்க்கும், செகண்ட் நடுவுல இருக்கிறது ரெண்டுக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு கலரும் நல்லா வரும், ராப்டைலும் நல்லா வரும். உங்களுக்கு சைஸ் அதெல்லாம் மெஜஸ்டிக்கா வரக்கூடிய லைனேஜ் அது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் நல்லா இருக்கு ஆக்சுவலா. குட்டி ஒரு மேல் மாதிரி தெரியுது. ஆமா ஆமா, அந்த மாதிரி தான். சரி, ரைட் ப்ரோ. இப்ப இந்த ஃபீமேல நம்ம எதனா லெஜெண்டுக்கு போடலாம், அப்படிதானே? போடலாம். சரி, ரைட், மைண்ட்ல வச்சுக்கிறேன். இங்க ப்ரோ, இங்கேயும் அதே மாதிரி தான் டைப் தான் ப்ரோ. உங்களுக்கு அந்த பெரிய பெரிய பிரீடரோடைய ஃபீமேல் இது எல்லாமே. ஓகே ஓகே. அந்த நேம் எல்லாம் சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் அவங்களுடைய பெரிய பெரிய பிரீடர்ஸ் உடைய ஃபீமேல் தான் அது. இது நேம் வந்து நான் சொல்லிட்டு பாருங்க. சொல்லிட்டேன். அது கிடையாது. அது கிடையாதா? ஆமா, அப்ப எல்லாம் மறந்துருக்கேன். நீங்க பார்த்த மேல் வேணா, அது கீழே பாத்தீங்களா? ரெண்டு மேலா, அது வேணா. அது சரிங்க ப்ரோ. இங்க அது வந்து கோல் அச்சு. சரி சரி, அது இல்ல, இந்த ஃபீமேல் இல்ல, ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. அதை தவிர மீதி இருக்கிறதெல்லாம் கோல் அச்சுவா. சரிங்க ப்ரோ. ஓகே, அதனால நானே சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க பெட்டர் நீங்க மேல மட்டும் பார்த்து சூஸ் பண்ணுங்க, அதுல இருந்து நான் ஃபீமேல் சூஸ் பண்ணேன். ஓகே, சரி ப்ரோ. இப்ப நான் மேல் எதுன்னு நம்ம கேமரா ஆஃப் த கேமரா நான் காட்டுறேன். அதுக்கு ஃபீமேல்ஸ் போய் போடலாமா? ஓகே. இதை வச்சு அப்படியே 1 2 எக்ஸசைஸ் பண்ணிடலாம் போல இருக்கு. 3 ஃபீமேல் வந்து ப்ரோ சூஸ் பண்ணியிருக்காப்புல. நான் எந்தெந்த மேல் வேணும் ப்ரீடிங்க்கு அப்படின்றத சொன்னேன். அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபீமேல் சூஸ் பண்ணி எதுக்கு எது போடணுன்றதை என்கிட்ட சொல்லிட்டாப்புல. என் கையால் ஃபீமேல் வந்து உள்ள ரிலீஸ் பண்ண போகிறேன். முதல் வந்து இது லெஜெண்ட் மேல் ப்ரோ தான் சொன்னாப்புல. லெஜெண்ட் தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஓகே. ஸோ இவன் வந்து அந்த ஹம்ப்பு, அந்த பேர்லிங்கு, எனக்கு என்னோட ஸ்டைல் வந்து கம்ஃபா தான், அதான் ஃப்ளவரான் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ இவனுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணிடலாமா? ஓகே. இந்த ஃபீமேல் தான் இவனுக்கு. டேங்க்ல விட்டோன்னு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓ, அப்படியே இவனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே சூஸ் பண்ணிட்டீங்களா ஃபீமேல? ஆமாம் ப்ரோ. ஜென்ரலா இது பெருசா சேர்த்திக்கும், இந்த ரொம்ப கடிக்கவெல்லாம் செய்யாது மேல். ஓகே, சேர்த்திக்கும் கடிக்காதுன்னா இது சேர்த்துக்காம போவோம். இந்த பேர் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா மேல் வந்து ரொம்ப ஃபீமேல் அட்ராக்ட் பண்ணிடும், சண்டைக்கெல்லாம் போகாது. ஓ சரி சரி, அது அந்த மேல பொறுத்து அந்த மாதிரியும் இருக்கு. ஆமா, ஃபீமேல் ஏதோ பிரச்சனை பண்ணதான் உண்டு. ஓகே, இது ரொம்ப ஆக்சுவலா பீஸ்ஃபுல்லான மேல் தான் அது. ஓகே, ஆனா பாக்க அப்படியே முரட்டுத்தனமா இருக்கும். ஆமா, அப்படித்தான் இருக்கும். என்னைய மாதிரி போல பாக்க இதுவா இருப்பான், பார்த்தா டம்மி. ஆமா, அந்த வீடியோட ஃபீச்சர். நான் என்னைய டம்மின்றேன், அப்பெல்லாம் இல்லைங்க ப்ரோன்னு சொல்வீங்க, பார்த்தா ஆமான்றீங்க. ப்ரோ ஃபிஷ் நான் சொன்னேன் ப்ரோ. சரி சரி, அடுத்த மேலுக்கு போலாமா? ஓகே ஓகே. அடுத்து வந்து நம்ம உள்ள வந்தோடனே பார்த்தா மொதல் ஃபிஷ். இவன் என்ன மீன் சொன்னீங்க? பேபி ஃபேஸ். பேபி ஃபேஸ், ரைட். இவனுக்கு நிக் நேமும் நம்ம பேபி ஃபேஸ் தான் வச்சிருந்தோம். இவனும் அதே ஸ்டைல் தான், அந்த ஃப்ளவரான் ஸ்டைல்லே இருப்பான். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பெரிய ஹம்பா இருக்கு. இந்த ஹம்புன்னு எனக்கு அது மேலதான் ஒரு கிரேஸ் வருது, அதனாலயே. சரி, இவனுக்கான ஃபீமேல் இது நல்லா கொஞ்சம் மார்க்கிங்லாம் அதிகமா இருக்கு. ஆமா, நல்ல ரெட் ஃபேஸ் வரும் ப்ரோ. ஃபீமேல் இவர் தான் சூஸ் பண்ணாப்ல. இப்ப நீங்க சூஸ் பண்ற ஃபீமேல் கிட்டத்தட்ட எல்லாம் மேலுக்கு மேட்ச் ஆகுது ப்ரோ. அது மாதிரி மேட்ச் ஆகாம நம்ம போடக்கூடாதா, எப்படி அது? இல்ல ப்ரோ, எனக்கு இந்த ஃபீமேலுக்கெல்லாம் பிஹேவியர் எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. ஓகே, ஸோ அதனால நான் சூஸ் பண்ணேன்.
சும்மா ஜஸ்ட் லைக் தட் போட்டாலாம். உங்களுக்கு பிரீடிங் கஷ்டமா இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணணும்னு நைஸா தப்பிச்சுக்கிறீங்க. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அந்த 5 blood அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் விட்டீங்கன்னா கஷ்டம். இந்த மேல்லாம் பிளெக்சிபிளான மேல் தான். ஓகே, அதனால ஈஸியா பேர் ஆயிடும். ஈஸியா பேர் வருது. எனக்கு பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கினேன். நல்லா இது ரெண்டோட காம்பினேஷனும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பட் இந்த சைஸ் பார்த்தா மேல் ரொம்ப பெருசாவும் ஃபீமேல் வந்து கொஞ்சம் சின்னதாகவும் எனக்கு தெரியுது. அது எப்படி? அது இல்ல கரெக்டா தான் இருக்குங்களா? இல்ல செட் ஆயிடும் ப்ரோ. கரெக்ட் செட் ஆயிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபீமேல் சின்னதா இருக்கும், அவ்வளவுதான் மேட்ரு. அவ்வளவுதான். அப்புறம் அது இல்லாம இந்த மேலுக்கு ஆக்சுவலா செட் ஆயிடும். யூஸ்வலா வந்து வீஜோட பிஹேவியர் தான் இந்த மேலுக்கு நீங்க நம்ம பார்த்த 2 மேலுக்கும். அதனால நம்ம கண்டுக்காம போனாலும் பெருசா பிரச்சனை இருக்காது. பட் ஸ்டில் அசால்ட்டா இருக்க கூடாது. அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு செக் பண்ணி வேண்டியதான். எதுக்கும் ஒரு கிராஸ் செக் மாதிரி, அவ்வளவுதான். சரி ப்ரோ. சரி, கடைசி ஃபீமேல விட்டுலாங்களா? ஓகே. இது வந்து கொஞ்சம் என்னோட டேஸ்ட்ல இருந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா கடைசி 2 மீனுமே ஹம்ப்னு நான் பார்த்து சூஸ் பண்ணேன். இவனை மெயினா சூஸ் பண்ணது வந்து பழைய 5 blood வந்து எனக்கு பிடிக்கும். இது 5 blood. அந்த பழைய 5 blood பிடிச்சதுனால சரி இவனை சூஸ் பண்ணலாமே. அதே மாதிரி இவன் பயங்கரமா ஃபிளேர் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ கேமரா கொஞ்சம் பக்கத்துல கொண்டு போகும் பயப்படுறான். இந்த ஃபிளாரிங் வந்து என்னைய பார்த்து அது எப்படி இருக்கான் பாத்தீங்களா? ஸோ அந்த அக்ரெசிவா இவன் சேட்டை பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கனால இவனுக்கு ஒன்று போடலாம்னு நினைச்சேன். என்ன ஃபீமேல் ப்ரோ இவனுக்கு சூஸ் பண்ணிருக்கீங்க? இவனுக்கு வந்து குட்லெட்டஸ் ஃபீமேல் ப்ரோ. ரெட் ஸ்பாட்டட் குட்லெட்டஸ். குட்லெட்டஸா? பரவாயில்லையே, ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இப்ப சூஸ் பண்ணிட்டீங்களே. ஆமா, நல்லா இருக்கும். காம்பினேஷன் நல்லா இருக்கும். அப்படிங்களா? இந்த ரெட் ஸ்பாட்டட் குட்லெட்டஸ் ஹம்ப் வரக்கூடிய ரெட் ஸ்பாட்டட் குட்லெட்டஸ். ஓகே. இந்த லைனேஜ் அதுக்கும் போட்டீங்கன்னா ரிசல்ட்ஸ் இருக்குங்களா? ரைட். இவன் கை வச்சாலே ஃபிளேர் பண்ணுவான். மீனை விட்டா என்ன பண்ண போறானோ? அவ்வளவுதான். அந்த இருந்து ஓடிட்டே இருப்போம் அப்படி. ஓகே. ஆனா பெருசா இதுவுமே அக்ரெஷன் நம்ம கிட்ட தான் அக்ரெஷன். கிட்ட கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா. குட்லெட்டஸையும் இந்த 5 blood வந்து கிராஸ் பிரீட்ல வருங்களா? என்ன ப்ரோ? ஆமா, 5 blood கிராஸ் பிரீட் தான். ஓகே, கிராஸ் பிரீட். ஆமா. குட்லெட்டஸையும் நீங்க இந்த கிராஸ் பிரீட் போடுறப்ப குட்டியை நம்ம என்ன சொல்லலாம்? கிராஸ் பிரீட் தான். கிராஸ் பிரீட் தான். ஏன்னா இது வந்து நல்ல क्वेश्चन ஆக்சுவலி. ஓகே. மேல் வந்து 5 blood ப்ரோ. 5 bloodல அதுக்குள்ளேயே அந்த 5 bloodல ஒரு blood வந்து குட்லெட்டஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ ஃபீமேல் சேர்த்துனாலும் 5 blood தான். வேணா இப்படி சொல்லிக்கலாம், 5 blood குட்லெட்டஸ் வேணா சொல்லிக்கலாம். ஓ, அப்ப குட்டி இறங்கினாலும் அது 5 blood தான். ஆமா, 5 blood குட்லெட்டஸோட பெர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்கறனால 5 blood குட்லெட்டஸ் கூட சொல்லிக்கலாம். குட்லெட்டஸோட பெர்சன்டேஜ் அதிகமா வரும். ஆமா, கரெக்ட். இப்ப இருக்கிற இந்த அப்ப கிராஸ் பிரீட்ல எந்த மீனோட பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு மேல்ல? இதுலீங்களா? இதுல பைஃபாஸ்டேட்டஸ். ஓகே. சரி, ரைட். இப்ப பிரீடிங் அவ்வளவுதானா? இப்படி விட்டுட்டு நம்ம அதை ஃப்ரீயா விட்டுலாம்? அவ்வளவுதான், ஃப்ரீயா விட்டுறலாம். அது பாட்டுக்கு ஒரு டைமுக்கு மேல. ஓகே. தட்டு ஆனா வைக்கணும் இங்க ஆக்சுவலி. தட்டு பிளேட் சொல்றீங்களா? ஆமா, பிளேட் வைக்கணும். பட் இப்போதைக்கு வந்து நான் வச்சுக்கிறேன். ஆமா, தட்டு வந்து கரெக்டா அந்த அது ரெண்டும் ஃபர்ஸ்ட் செட் ஆனதுக்கு அப்புறம் தட்டு வச்சிட்டோம். ஆல்ரெடி நம்மளுக்கே தெரிஞ்சு பேர் ஆயிடுச்சுன்றது. அதுக்கப்புறம் தட்டு பேர் ஆயிடுச்சுங்களா? இப்ப தெரிஞ்சிருச்சுங்களா? ஆல்மோஸ்ட் பேர் ஆயிடும். மேல் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே கடிக்கிற மாதிரி தான் போகும். ஆனா ஒன்றும் பண்ணாது, கடிக்காது. சோ ஒரு ½ hour 1 hourல வந்து பார்த்தோம்னாவே தெரிஞ்சிடும். அப்ப தட்டு வச்சிட்டோம்னா பிரீட் ஆயிடும். சரி. ஏன்னா இது ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா இது பிரீட் பண்ணியிருக்கேன். எல்லாமே தப்பு. அடுத்த தடவை நான் வேற மாதிரி அப்ப மேல் வந்து குழப்பமா சூஸ் பண்றேன். இல்ல ஒரு எனக்கு தெரியும் ஜென்ரலா அப்படி பண்ணலனாலும் இது கூட வேற ஏதாவது ஃபீமேல் போட்டாலும் இந்த மேல் பிரீட் ஆயிடும். ஓகே. ஏன்னா இது வந்து மேலும் இல்ல, அடுத்த முறை இன்னும் குழப்பமா மேல் சூஸ் பண்றேன்னு. ஓகே. ஷூர். சரி. புல்லிஜின் விஜா ஃபார்மோட பேக்யார்ட்ல இருக்கும். பேக்யார்ட் தானே ப்ரோ? இந்த பேக்யார்டை ஃபுல்லா வந்து அவரோட மம்மி அவங்க தான் பாத்துக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு நமக்கு எப்படி அவங்க பாத்துக்கிறாங்கன்றத சொல்லி தர போறாங்க. ரெடிங்களா? ரெடிங். ரைட். இப்ப தினசரி வந்து உங்களுக்கு இங்க என்னென்ன வேலைங்க இருக்கும்? இங்க வந்து குஞ்சு மீன் மட்டும் கொண்டு வருவாங்க. சித்து வந்து குஞ்சு மீன் மட்டும் பிரீட் ஆனோன்னா குஞ்சு ஒரு 2-3 நாள்ல வந்து குஞ்சு வந்து வந்துரு. நீந்திரக்க ஆரம்பிச்சோன்னா கொண்டு வந்து கொடுத்துருவான். இங்க கொண்டு வந்து கொடுத்துருவான். இருக்கிறதே வந்து கொஞ்சம் கஷ்டமானது பாத்தீங்கன்னா அந்த குஞ்சு மீனுங்க வளர்க்கறதான். அதை எடுத்துறது இங்க விட்டுருவான். அந்த குஞ்சு மீனுகளை வந்து வளர்த்தது என்னோட வேலைதான். ஒரு குழந்தை பாத்துக்கிற மாதிரிதான் பாத்துக்குவேன். அதாவது வந்து ஒரு 2 மாசத்து வரைக்கும் இங்கதான் இருக்கு. 2 மாசத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு சிமெண்ட் டேங்க்ல கொண்டு போய் விட்டு வளர்த்தலாம். 2 மாசம் வரைக்கும் இங்கேயே இருக்கும். ஆமா. எல்லாமே இப்ப இதுல இருக்கு. மூடி இருக்குங்களா? ஆமா, எல்லாம் மூடி இருக்கு. இந்த பாருங்க. ஓ, சின்ன குஞ்சா இருக்கு. ஆமாங்க, தெரியல. ஆமா, இது வேணா ஏரேஷன் ஆஃப் பண்ணா நல்லா தெரியும். பாருங்க. ரைட். ஹீட்டர் தண்ணி மாத்துறது இதெல்லாம் எப்படி யார் பண்ணுவா? நான் தான் பண்ணுவேன். நீங்க தான் பண்ணுவீங்களா? நான் தான் பண்ணுவேன். மொத்தமா ஆல் ஓவர் எல்லா வேலையும். ஃபுட் நான் தான் போடுவேன். அதுக்கு வந்து ஃபுட் வந்து இந்த மாதிரி ரொம்ப குட்டியா இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப தூள் மாதிரி இருக்கு. இதே வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு தண்ணியில போட்டு இதுல போட்டு தண்ணியில நல்லா கரைச்சு போடுவோம். கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது ஊத்திடுவோம். அது அப்படியே சாப்பிட்டுக்கு.
அப்புறம் ஒரு வாரம் போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு 1/4 ஸ்பூன் போடுவோம். அப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் அது கொஞ்சம் பெருசான முன்னாடி அப்படியே ஒரு 1/2 ஸ்பூன் போடுவோம். ஒரு விஷயம் சொன்னீங்க பாருங்க, நிறைய பேர் பண்றது கிடையாது. ஒரு மீன் குட்டியா வாங்குவாங்க, 2 ஃபுட்டு போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு வருஷம் கழிச்சு 2 ஃபுட்டே போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மீன் வளரவே வளராது. அப்படியே ஸ்டேஜுக்கு அப்படியே மாத்திட்டே இருப்போம். ஒரு 2 டேஸ் வரைக்கும் அந்த 1/4 ஸ்பூன், 3 டேஸ் போடுவோம் 1/4 ஸ்பூன் கொஞ்சம் அதிகமா போடுவோம். ஒரு வாரங்கிறப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போடுவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போவோம். அப்புறம் ஒரு 10 நாளுங்கிறப்ப கொஞ்சம் பெருசாயிரும். பெருசான பின்னாடி ஒரு ஃபுட் இருக்குது, அந்த ஃபுட் போடுவோம். வேற ஃபுட் இருக்கு, தூளை விட கொஞ்சம் பெருசாயிரு. ஃபவுண்டர் இந்த இடத்துல என்னதான் பண்றாப்ல, இதான் இந்த மாதிரி அதோட தூளை விட கொஞ்சம் பெருசா இருக்கு. அந்த முன்ன காமிச்சது என்னது ப்ரோ? என்ன ப்ரோ? இல்ல முன்ன ஒரு பவுடர் காமிச்சாங்களா, அது என்னதுன்னு கேக்குறேன். அது வந்து இது டிகேப். ஓகே, இது வந்து மைக்ரோ பெல்லட்ஸ். ஆமா, மைக்ரோ பெல்லட்ஸ்ல வந்து உங்களுக்கு புரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்குது குட்டிங்க வளர்ச்சிக்காக. இது வந்து கொஞ்சம் பெருசா ஒரு வாரம் ஆன முன்னாடி இந்த ஃபுட் போடுவோம். ஒரு வாரத்துக்கு வரைக்கும் அதுதான் போடுவோம். ஒரு வாரத்துக்கு 2 மாசத்துக்கு அந்த தொட்டிலே இருக்காது. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 நாளைக்கு அதை விடுவோம். கொஞ்சம் பெருசான பின்னாடி இந்த மாதிரி டேங்க்ல கொண்டு வந்து விட்டுருவோம். ஓகே, இப்போ இந்த டப்புலாம் க்ளீன் பண்ணுவீங்களா? எப்படி சோப்பு நாள் வச்சு தேய்ச்சி நல்லா? இல்ல சோப் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ண கூடாது. கலர் சேஞ்ச் ஆகுறப்ப அதெல்லாம் அந்த தூள் மாதிரி போடுறோம் இல்லையா, அது வந்து அடியில வந்து அப்படியே நிக்கும். அதனால கொஞ்சம் அந்த ஏரேஷன் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணா நல்லா கிளீனா நிக்கு. அதை வந்து நாங்க ஓஸ் ஒண்ணு வச்சு அதை உறிஞ்சி எடுத்துருவோம் வெளியில. அந்த டஸ்ட் எல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு அப்புறம் அதுக்கு பதிலா தண்ணி, வேற தண்ணி உள்ளுக்குள்ள கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், பாஸ் ஆயிட்டீங்க. ரைட்டு. சரி, இந்த குஞ்சுங்கெல்லாம் வந்து இங்க டப்ல அதெல்லாம் இருக்கு. சரி, இந்த பெரிய பெரிய டேங்க்ல வந்து கொஞ்சம் பெரிய மீன்லாம் இருக்கு, அதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா நான் போடுவேன். நானே ஃபுட் போடுவேன். சித்து சொல்லிருக்கிறேன் எவ்வளவு போடணும் என்ன ஏதுன்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுருவேன். ஃபுட்டு அது வாய் திறந்து சாப்பிடுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஃபுட்டு போடுவோம். கொஞ்சம் பெரிய மீன்னா பெரிய ஃபுட்டு, கொஞ்சம் சின்ன மீன்னா சின்ன ஃபுட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருவோம், ஒன்னும் பிரச்சனை இருக்காது. இப்ப லாஸ்ட் டைமே வந்து நீங்க சொல்லிருந்தீங்க, நீங்க வெளியே தொட்டிக்கெல்லாம் ஒரு சிலருக்கு ஃபுட்டு போடுவேன்றதா வீடியோல சொல்லியிருந்தீங்க. போட்டுட்டு அது சாப்பிடுதா எடுக்குதா, அதுக்கு உடம்புல எதனா பிரச்சனை இருக்கான்னு பாத்துட்டு தான் போவீங்க. இந்த குஞ்சுங்கள்ல எப்படி என்ன மாதிரி நீங்க உணவு போட்டுட்டு பாப்பீங்க? அது வந்து பாக்குறப்ப நல்லா ஆக்டிவா வந்து அது கொஞ்ச நேரத்துல ஒரு 15 நிமிஷத்துல அதை எடுத்துரு. அப்படி எடுக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் ஆக்டிவா இல்லாம இருந்தா ஒருவேளை டெம்பரேச்சர் ஏதாவது கம்மியா இருக்குதா அப்படின்னு தண்ணி தொட்டு பார்ப்போம். போக்குறப்போ அது வந்து டெம்பரேச்சர் கம்மியா இருந்ததுன்னா கொஞ்சம் சில்னஸா தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹீட்டர் வந்து ஏதாச்சும் டச் ஆகாம ஹீட்டர் ஒர்க் ஆகாம இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கு, அதை கரெக்ட் பண்ணிடுறோம். டெம்பரேச்சர் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்ட் பண்ணி ஒரு 28 சில்லானா கூட உணவு எடுக்க மாட்டேதுங்க. சில்லா இருந்ததுன்னா எடுக்காது. கொஞ்சம் டெம்பரேச்சர்லயே அந்த நார்மல் டெம்பரேச்சர்லயே இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லா வளரும். அந்த குழந்தைங்களை வளர்த்துற மாதிரியாதான். குழந்தைங்க தான் அதுங்க. ஆமா, குழந்தைங்களதான். குழந்தைங்க எப்படி ஸ்கூல்ல ஒரு 2.5 வயசுல கொண்டு போய் பிளே ஸ்கூல் விடுறாங்க, அது மாதிரி ஒரு 2 மாசத்து வரைக்கும் இங்க குட்டிகளை இங்க வச்சிருந்து 2 மாசத்துக்கு அப்புறம் சிமெண்ட் டேங்க்ல கொண்டு போய் விடுவோம். கடைசி கேள்வி, இப்ப நீங்க எதனா வந்து இதுல பாத்துக்கிறதுல தப்பு பண்ணீங்கன்னா நம்ம சித்தார்த் ப்ரோ எப்படி திட்டி சொல்லி தருவாரு, இல்ல அன்பா பாசமா சொல்லி தருவா? பாசமா எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க, ஓப்பனா சொல்றேன். வந்து எனக்கு திட்டு கிடைக்கு, ஏனுமா அதிகமா போட்டு தண்ணியே மாறி இருக்குது, கலர் மாறி இருக்குது, நீங்க கரெக்டா ஃபுட்டு போட்டு எடுக்கல, அதிகமா போட்டீங்க, மீன் எல்லாம் நல்லா ஆக்டிவாவே இல்ல அப்படின்னு சொல்லி திட்டுவா. நான் உடனே என்ன பண்ணுவேன், அத்தனை தண்ணியும் வெளியில எடுத்துட்டு அப்புறம் வேற தண்ணி போட்டு டெம்பரேச்சர் திருப்பியும் மறுபடியும் ஒரு டப்ல போட்டு வச்சு டெம்பரேச்சர் கரெக்ட் பண்ணி அப்புறம் தான் ஊத்துவோம். என் பேர் பானு வீஜாஸ்னு ஒரு ஃபார்ம் அப்படியே எதிர்க்கே ஆரம்பிச்சிருக்கேன், போட்டியா வச்சு ஃபுல்லா இது பண்ணிருக்கேன். என்னோட பேர் வச்சு நல்லா இருக்குமா என்னன்னு தெரியாது, ஆனா போட்டியா கண்டிப்பா பண்ணுவீங்க. நான் போட்டி பையன் கூட போட்டியெல்லாம் போடல, புலிஜின் வீஜாஸ்ங்கிற பேர்ல இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெடியா தான் இருக்காங்க, அப்படின்னா போனா போதும் தான் விட்டு கொடுக்குறாங்க. ரைட், சரிங்க, ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வணக்கங்க. வெற்றிகரமா வந்து 3 மீனியும் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இதுல இருந்து வர குட்டியுமே வந்து மொத்தமா சம்திங் ஃபிஷ் ஆடியன்ஸ்க்காக ஃப்ரீயா தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அப்புறம் அதெல்லாம் கிடையாது, கேட்டுக்கிட்டு வந்துடாதீங்க, சும்மா நானே சொன்னது.
ஆனா எந்த பேர் விட்டாலும் நீங்க எல்லாமே ஈஸியா இருக்குன்றீங்க. விஜா பிரீடிங் இப்படி கொஞ்சம் ஈஸிங்களா ப்ரோ? அப்படி எல்லாம் இல்ல ப்ரோ. நான் ஏன் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன்னா, எனக்கு 3 மேல பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதுல இந்த 3 மேலுமே வந்து ஈஸி. நீங்க சூஸ் பண்ணது அழகா இருக்கிற மேல சூஸ் பண்ணி, அது ஃபார்ச்சுனேட்லி அது 3மே பிரீட் பண்றது ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி 3மே பிரீட் பண்ணிருக்கீங்களா? ஆல்ரெடி நிறைய பண்ணிருக்கேன். இந்த 3மே நிறையனா லைக் 2 டைம் 3 டைம் அந்த மாதிரி பண்ணிருக்கேன். சோ அதனால இந்த மேல பத்தி நல்லா தெரியும். அதனால கான்பிடண்டா ஓகேன்ட்டேன். இல்லைன்னா நான் எதுவும் சொல்லி வேணாம் தான் சொல்லியிருப்பேன். தட்டி கழிச்சிருப்பீங்க. ஆமா ஆமா. சரி ரைட்டு. சரிங்க ப்ரோ, அவங்க நம்பர் கொடுத்துட்றேன். ஓகே. விஜா வேணும் அப்படின்றவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ப்ரோ. என்ன ஒரு தயக்கம்? ஷுவர் ப்ரோ. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா பார்சல் போடுறீங்களா? ஆமா ஆமா, ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆல்ரெடி. சரி ரைட். மீண்டும் அடுத்த முறை உங்களையும் உங்கள் ஓனரையும் பார்க்கலாம்.